பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து நம்மளுக்கெல்லாம் கடவுள், அவர் ஒரு சித்தர். இந்த படத்தில் வந்து நான் நேதாஜியாக நடிப்பேன்னு எனக்கு கண்டிப்பாக வந்து எனக்கே தெரியாது. ஆனால் 2018 பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா பற்றி படிக்க ஆரம்பித்தேன். அந்த புஸ்தகங்களுக்காக தேவர் மண்டபத்தில் போயிட்டு அங்கே லைப்ரரியில் வந்து சோர்ஸ் பண்ணது, கோடம்பாக்கத்தில் இருக்க காவியா பதிப்பகம், அதுக்கப்புறம் அவருடைய புஸ்தகங்கள், சட்டசபையில் உரையாடின புஸ்தகங்கள், பார்லிமெண்ட்டில் உரையாடின புஸ்தகங்கள், இங்கிலீஷ் புஸ்தகம் எல்லாத்தையுமே நான் சோர்ஸ் பண்ணேன். ஆனால் படம் வந்து இதை எடுக்க போகிறாங்க கூட எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து ப்ரொடியூசரும் தயாரிப்பாளரும் படக்குழுவும் வந்து என்னை சந்திச்சாங்க. முதல் கட்டத்தில் நான் ஒத்துக்கல. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் இது நடிக்க வருமானு தெரியல. பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்து அவர் ஒரு சித்தர்னு ஏன் சொல்றேன்னா, சிந்தனையில விவேகானந்தர் மாதிரியும் நடையில வள்ளலார் மாதிரியும் இருக்கிறதுனால இதை வந்து முடிவெடுக்கிறதுக்காக நான் ராமகிருஷ்ண மடத்துல இருக்க துறவிங்க கிட்ட பேசினேன். இந்த மாதிரி நேதாஜி ரோல் வந்திருக்கு, நான் நடிக்கலாமா அப்படின்னும் போது ராமகிருஷ்ண மடத்துடைய துறவிகள் பள்ளிக்கூடங்கள்லாம் நடத்துறாங்க. அவங்க சொன்னாங்க, நேதாஜியும் ராமகிருஷ்ண மடத்தோட ஆளு, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவும் ராமகிருஷ்ண மடத்தோட ஆளு, ரெண்டு பேர் இணைஞ்சதும் அவங்களால தான், ராமகிருஷ்ணரால தான். அதனால நீயும் ராமகிருஷ்ண மடத்தாலு, நீ வந்து நேதாஜியை நடிக்கணும்னு சொன்னாங்க. அப்போ நடிக்க ஆரம்பிக்கும் போது அரவிந்த்ராஜ் அவர்கள் தான் டைரக்டர், எஸ்எஸ் சத்யா பிக்சர்ஸ். அவங்க கேட்கும்போது அந்த ரோல் வந்து பண்ணும்போது எனக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. பட் இங்கே உற்சாகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சது நான் பண்ணது வந்து நல்ல ரோல். அது மட்டும் இல்லாமல் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவரையாவுடைய சிந்தனைகள் பொறுத்த வரைக்கும் தேவரையா ஜாதி தலைவர் அல்ல, எல்லா ஜாதிக்கும் தலைவர், சாதித்த தலைவர், சாதித்த தலைவர், சாதித்த தலைவர். அவர் நேதாஜியோட இணைஞ்சதுனால உலக தலைவர். ஏன்னா நேதாஜி அவர்களுடைய அந்த ஹிஸ்டரியில் தேவரையாவுடைய பங்கை பற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க சிபிஎஸ்இ புத்தகத்தில் கண்டிப்பாக கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் தேவரையா அவர்களுக்கு பாரத் ரத்னா வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்யணும். காரணம் என்னன்னா, பாரத் ரத்னா வந்து அவருக்கு கன்ஃபர் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து தமிழ்நாட்டுக்கே கொடுத்த மாதிரியும் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் கொடுத்தது இல்லாமல் நேதாஜிக்கே கொடுத்த மாதிரி. அதனால அந்த அவார்டும் கொடுக்கணும், அவருக்கு மேலே அங்கீகாரங்களும் நிறைய வரணும். கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து அவார்டுக்கு போகும், சென்ட்ரல் கவர்மெண்டோட அவார்டுக்கு போகும். அடுத்த வருஷம் இதே கட்டத்தில் இந்த படத்துக்கு அவார்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, கண்டிப்பாக நடந்திருக்கும். அதாவது தேவரையாவுடைய நடை பாவனையை வந்து பஷீர் ஐயா வந்து உள்வாங்கியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே 30% படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் உள்வாங்கிட்டார் தேவரையாவை. லாஸ்ட் சீன்ல முழுமையாவே உள்வாங்கிட்டார். அந்த சன்மார்க்க நிதி, அதாவது வள்ளலாருடைய சன்மார்க்க நிதியில தான் அந்த லாஸ்ட் இது நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா உண்மையாவே உள்வாங்கி தான் அவர் வந்து உட்கார்ந்திருந்தார். அந்த சீன் எடுக்கும்போது நான் இருந்தேன், பஷீர் அவர்களுடைய கண்ணில் தண்ணி வந்தது ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த அளவுக்கு உள்வாங்கினதுனால தான் இது நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட போய் பார்க்கணும். ஆக்சுவலா இந்த படம் வந்து ரேட்டிங் யூ கொடுத்துருக்காங்க. அதனால எல்லா குழந்தைங்களும் கொண்டு போய் காட்டுங்க. ஏன்னா ஹிஸ்டரி வந்து மறைக்கப்பட்டிருக்கு, அந்த வரலாறு வந்து வெளியில தெரியணும். அது மட்டும் இல்லாம மத நல்லிணக்கம், சமுதாய நல்லிணக்கம், சமூக நீதி. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து கேட்பாங்க தேவரையாவை, என்னோட அம்மா மீனாட்சி தாயாரை பார்க்காம இருந்தேன், நீங்கள் உங்களால் தான் ஏன் நான் உள்ளே போய் பார்க்க முடிஞ்சுது, எங்கள் அப்பா பார்க்க சொன்னாலும் உள்ளே விடலை, நீங்கள் தான் என்னை உள்ளே கொண்டு போனீங்கன்னு சொன்னால். அதை வந்து சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அதை ரெண்டுமே கொண்டு வந்தது தேவரையா தான். அதுக்கான அது ஒரு அங்கீகாரமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே இதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மற்ற மாநிலங்கள்லையும் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. தெலுங்குல, ஆந்திர பிரதேஷ், கேரளா, மற்ற இடத்துலையும் வந்து இது வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. மற்ற மொழிகளும் இது வரணும். அப்போதான் நேதாஜி அவர்களுடைய வரலாறே முழுமையடையும். அது மட்டும் இல்லாமல் நேதாஜி அவர்கள் உயிரோடு இருந்தாரா இல்லையான்னு தெரிஞ்ச ஒரே மனிதர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மட்டும்தான் இந்த உலகத்திலேயே. ஏன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஒரு சித்தர். அவர் சொல்லியிருக்காரு நேதாஜி உயிரோடு வந்திருக்காருன்னு. அது உண்மைதான். அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு அந்த டைமில் இந்த காங்கிரஸ் வந்து பல செயல்பாடுகள் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் அது அந்த சீனும் இதில் சொல்லியிருக்காங்க, ஃபார்வர்ட் பிளாக் இணைச்சிக்கணுமா வேணாமான்னும் போது எந்த இலாக்கா கொடுப்பாங்க, அந்த இலாக்கா கொடுப்பாங்களா அப்படின்னும் பொழுது நேதாஜியுடைய உண்மையை அறியக்கூடாதுன்றதுக்காகவே இவ்வளோ கஷ்டத்தை வந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையாவுக்கு வந்து அப்போ இருந்த காங்கிரஸ் ஆட்சி வந்து கொடுத்ததை நம்ம இந்த படத்துலேருந்து புரிஞ்சுக்கலாம். அதனால கரெக்டான வரலாறு அரவிந்த்ராஜ் அவர்கள், எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸோடைய சத்யா அவர்கள் தியேட்டர்ஸில் வந்து, அதாவது இந்த படத்தை வந்து படமாக பார்க்காதீங்க, தேவரையாவுடைய தரிசனமாக பாருங்கள், தேவரையாவுடைய தரிசனமாக பாருங்கள். தேட்டருக்கு வந்து வரும்பொழுது தேவரையாவுடைய அந்த தேட்டரில் வரும்போது கோயிலாக பாருங்கள். அந்த குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து காட்டும்போது, ஏன்னா புஸ்தகங்களை பார்த்து தேவரையா தெரிஞ்சுக்கிறது வேறு, அது டைம் எடுக்கும். குழந்தைங்க படம் பார்த்துட்டா பிற்காலத்தில் புஸ்தகம் படிக்கும் போது இன்னும் அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியும். எதுனா சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, மத நல்லிணக்கம், தலைமை பண்பு, இது எல்லாமே தேவரையா படத்தில் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தவங்களை கேளுங்க, எல்லாரையும் கேளுங்க. அடுத்த இது வந்து மினிமம் இந்த மந்த் ஃபுல்லாக இந்த படம் ஓடும். இன்றைக்கே எல்லா தியேட்டரும் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அதுவும் வீக் டேயில், நாளைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சண்டே, சாட்டர்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, படம் வந்து கிராமத்து மக்களை நோக்கி இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லா தட்டு மக்களும் இதை பார்க்குற மாதிரியான படமாக இருக்கிறதுனால
மற்ற படங்கள் கமர்ஷியலாக எடுக்கக்கூடிய படங்கள் வந்து உண்மை கிடையாது. இது வந்து படம் அல்ல, இது வந்து தியேட்டர் வந்து கோயில், இது வந்து வரலாறு, உண்மையான கதை. அந்த உண்மையான கதையை வந்து சித்தரிச்சிருக்காங்க. அது அதோடைய அந்த அந்த உண்மையை வந்து மக்கள்கிட்ட இது வந்து உண்மை, அந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணும் இந்த படம் வழியாக. இல்லை கண்டிப்பாக இன்னைக்கு காலைல பேசிகிட்டு இருந்தார், ப்ரொடியூசரும் பேசிகிட்டு இருந்தாங்க, டைரக்டர்ஸும் பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து செகண்ட் பார்ட் வந்து போஸோட செகண்ட் பார்ட்டும் ஐயாவோட செகண்ட் பார்ட்டும் 3 பாட்டுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. போஸ் பேசினதுக்கப்புறம் போஸ் என்ன பண்ணாருன்றது அந்த பார்ட் 1 ஐயாவுடைய மற்ற இது வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி சன்மார்க்க நிதி முடியும் போது அந்த ஞாபகப்படுத்துறது வந்து திருப்பி செகண்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக வரணும்.